ஹாய்! ரொம்ப நாள் வீடியோஸ் போடாம இருந்ததுக்கு சாரி. அதுக்கு முழு காரணம் ஹாரிஸ் தான். சில பல பஞ்சாயத்துல மாட்டிக்கிட்டான். இனிமே வீடியோஸ் டெய்லி வரும். நன்றி. ஹாய், வெல்கம் டு ஹாரிஷ் vlogs. டே 2 ஆஃப் பிஸ்னஸ் ஐடியா. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஷவர்மா பிஸ்னஸ். சூப்பர் மாமே! இதை எதிர்பார்த்தேன். தேங்க்ஸ்டா குட்டி குஞ்சா. ரைட்டு. ஸ்டெப் 1, ஆஸ் யூஷுவல் ரிசர்ச் அனாலிசிஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ரொம்பவே முக்கியம். ஒரு ஷெஃபை ஹையர் பண்ணி உங்களோட யூனிக் ரெசிபியான ஷவர்மாவை க்ரியேட் பண்ணிக்கோங்க. மைனீஸ் ரொம்பவே முக்கியம், அதுதான் யூனிக்னஸை தரும். அதுக்கு ஒரு 5,000 அண்ட் ஃபுட் லைசன்ஸ் அதுக்கு ஒரு 5,000. ஸ்டெப் 2, லொக்கேஷன் ரொம்பவே முக்கியம். ஒரு 10க்கு 10 இடத்த எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு 1.5 lakhs ஆகும். மெயினாக ஒரு காலேஜ் ஏரியாவை எடுத்துக்கோங்க, இல்லை ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கிற ஏரியாவை எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 3, எக்யூப்மெண்ட்ஸ். ஒரு கேஸில் வர ஷார்மா மிஷினுக்கு 25,000 அண்ட் ரா மெட்டீரியல் காஸ்ட் 3,000. ஸோ டோட்டலி 28,000. ஸ்டெப் 4, ஷாப் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கரேஷனுக்கு ஒரு 35,000 அண்ட் பில்லிங் மிஷினுக்கு ஒரு 15,000. மிஸ்லீனியஸ் அமௌண்ட்டாக ஒரு 4,000. நமக்கு 2 எம்ப்ளாயீஸ் தேவை. ஸோ ஒரு எம்ப்ளாயோட சேலரி 12,000, 2 எம்ப்ளாயீஸ்னா 24,000. இப்போது நம்மளோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் 2,66,000. மாமி, இவ்வளவா ஆமாம், இவ்வளோ வரும்? தான் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, அடுத்து பார்க்க போகிறோம்ல. ரைட்டு. இப்போது நாம் பார்க்க போகிறது ராய், அதாவது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு ஷார்மாவோட விலை 100 rupees. ஒரு நாளைக்கு 50 people வராங்க. ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி. காலேஜாக இருந்தால் 1000 ஸ்டூடெண்ட்ஸ், அதில் 5% 50. ஃப்ளோட்டிங் பாப்புலேஷனில் கண்டிப்பாக 50 people வருவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 25 பேர் நேரில் வந்தாலும் மிச்ச 25 ஆர்டர்ஸை ஆன்லைனில் கொடுத்துடலாம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரி பெரிய பெரிய கம்பெனியோட டைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஷார்மாவோட விலை 100 rupees. 100 into 50 is equal to 5,000. 5,000 into 30 days is equal to 1,50,000. இதில் -3,000 ரா மெட்டீரியலுக்கு, -24,000 எம்ப்ளாயீஸுக்கு, -10,000 சிலிண்டருக்கு. ஒவ்வொரு 3 டேஸும் சிலிண்டரை மாற்றுவோம். அது உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து, யூசேஜை பொறுத்து மாறும். அண்ட் லாஸ்ட்டாக எலக்ட்ரிசிட்டி பில் ரொம்பவே முக்கியம். அதுக்கு ஒரு 10,000. இப்போ உங்களோட டோட்டல் ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ப்ராஃபிட் எவ்வளோனா 93,000. ஹாரிஷ், எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லு. இந்த பிசினஸ்ல ஏதாச்சும் ரிஸ்க் இருக்கா? ஷவர்மா பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, கிரில் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வருஷத்தில் ஒரு 3 to 2 months ரன் ஆகவே ஆகாது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு ஒரு வார்னிங் கண்டென்ட்டாக நான் கொடுத்துட்றேன். அண்ட் எப்போவுமே ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது இன்னொரு பேசிவ் இன்கம் கண்டிப்பாக இருக்கணும். இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் வீடியோ வரப்போகுது. மறக்காமல் ஹாரிஷ் vlogsக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்டா குட்டி குஞ்சா. பை மாமி. தேங்க்யூ. பாய். எல்லாரும் ஹாரிஷ் vlogsக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.